அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியா நிக்குமோ நிக்காதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்திலே இருந்த தமிழ்நாடு அரசு விஜய் தலைமையிலான ஆட்சி இன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல வெற்றி பெற்று விட்டது. இனி ஓரளவுக்கு நிலையான ஆட்சியா 5 ஆண்டுகளுக்கு இருக்கும் அப்படின்னு நம்புவோம். இன்னும் என்னென்ன மாற்றங்கள் இடையில என்னென்ன குழப்பங்கள் வரப்போதோ தெரியல. இருந்தாலும் இப்போதைக்கு குறைந்தபட்சம் ஒரு 6 மாசத்துக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த வெற்றியை நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன காரணம்னா, ஒருவேளை இந்த ஆட்சி இப்போ கலைக்கப்பட்டுட்டா இது இன்னும் எக்கச்சக்கமான அனுதாபத்தை நடிகர் விஜய் மேல குமிய வச்சு அதன் மூலமா மறுதேர்தல் வரும்போது மிக பிரமாண்டமான ஒரு வெற்றி, அதாவது விஜய்க்கு 200 சீட்டுக்கு மேல ஒரு மிகப்பெரிய மம்மாத் வெற்றி கிடைக்க வச்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம்தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. நல்ல வேலையா இன்னைக்கு அது கவிழல. இந்த அரசு ஒரு வித்தியாசமான ஒரு அரசுன்னு சொல்லலாம். வரலாற்றிலே எங்கேயுமே முதலமைச்சரும் ஒரு சினிமா நடிகர், எதிர்கட்சி தலைவரும் ஒரு சினிமா நடிகர் அப்படிங்கிற ஒரு வினோதமான சூழ்நிலை இந்த ஆட்சியில தான் வந்திருக்கு. தமிழ்நாட்டு மக்களை நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்கு. வாக்களித்த இந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்த மக்கள் நினைக்கும் போது உண்மையிலேயே என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் வாழ்றோம் அப்படின்னு சொல்லும் போது நினைக்க ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்கு. என்ன பண்றது, கிண்டர் ஜாய் சொல்லி தன்னை ஜெயிக்க வைக்க சொல்லி ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் கேட்கிறாரு. அது குட்டி நம்பீஸ் நீங்க எப்படி கிண்டர் ஜாய் கேட்டு அடம் பிடிச்சு உங்க அப்பா அம்மாட்ட கேட்டு வாங்குவீங்களோ அதே மாதிரி அடம் பிடிச்சு விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போறோம்னு சொல்லி என்னுடைய குட்டி நண்பீஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்ல ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்சஸ் பண்ணிடுறீங்கல்ல. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக வீட்டில் இருக்கிற உங்களுடைய அம்மா அப்பா சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணா அக்கா எல்லாருக்கிட்டையும் எனக்கு ஓட்டு போடுறீங்க வெக்கம் இல்லாம ஒருத்தர் கேட்கிறாப்ல. குட்டி நண்பன் பேசுக்கு அது குறை சொல்ல முடியாது. பாவாவிகளுக்கு மெச்சூரிட்டி கிடையாது. அது அடம் பிடிக்கத்தான் செய்யுங்க. பெரியவங்க என்ன செய்யணும், அதை பார்த்து டேய் கிண்டர் ஜாய்ங்கிறது எப்பயாவது ஒரு சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம். அதை 3 நேரம் சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி கேட்கறது, நீ கேட்கறது அது மாதிரி கேட்கிற முதலமைச்சர் பதவிக்கான வாக்குங்கிறது 3 நேரம் சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி. விஜய் சினிமா வருது வர்ற சினிமாவுக்கு போய் நீங்க போல நீ கேட்கறது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி. அதனால கிண்டர் ஜாய் நீ ஸ்நாக்ஸ் மாதிரி கேட்டா நான் கொடுப்போம்டா. சினிமா அடுத்த விஜய் சினிமா வரும்போது சொல்லு கூட்டு போறோம். கண்டிப்பா வாக்கு போறதெல்லாம் அது பெரிய விஷயம்டா அப்படின்னு சொல்லி மண்டல 2 தட்டு தட்டி சொல்ல போறோம்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா இந்த மக்களை பாராட்டலாம். ஆனா இந்த மக்களுக்கு என்ன போச்சு, கூட ஒரு சபலம் வந்துருச்சு. 2500 ரூபாய் வேற மாசம் குடும்ப பெண்களுக்கு பஸ்ல எங்க ஏறி எங்க இறங்கினாலும் ஃப்ரீயானு வேற வேலையை பார்க்க வேண்டாம். தமிழ்நாடு சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த மாசம் திருச்செந்தூர் போவோம், அடுத்த மாசம் ராமேஸ்வரம் போவோம். மக்கள் திட்டம் போட ஆரம்பிச்சாங்க. எங்க வீட்டு பக்கம் ஒரு அம்மா 6 சிலிண்டர் தராங்களா தம்பி, விஜய் வந்தா விஜய்க்கு ஓட்டு போட்டேன் 6 சிலிண்டர் தரப்போறாங்களா. எனக்கு மாசமே வருஷத்துக்கு 4 சிலிண்டர் அல்லது 5 சிலிண்டருக்கு மேல ஆகாது. அப்ப வாங்காத சிலிண்டர் காசா தந்துருவாங்களா தம்பி அப்படின்னு ஒரு அம்மா கேக்குறாங்க. கொடுமை என்னத்த சொல்றது. அதாவது இந்த சதுரங்க வைக்க படத்துல வரும் இல்லையா ஒரு வசனம், ஒருத்தரை ஏமாத்தணும்னா அவருடைய ஆசையை தூண்டணும் அப்படிங்கிறத அதை சரியா பயன்படுத்தி உண்மையான மாற்றத்துக்கு வரக்கூடிய கட்சி வந்த கட்சியான நாம் தமிழர் கட்சி மாதிரி கட்சிகள் மேல அவதூறுகளை கணக்குல இறங்காத அளவுக்கு அவதூறுகளை பரப்பி அந்த ரூட் மாஃபியாவா ரூட்டு மாஃபியானாலும் கொல்ல கூட்டம். ரூட்னா எங்க ஊர் பக்கம் அதுக்கு வேற ஒருத்தர் இருக்கு. ரூட் மாஃபியானா அது பேர் வச்சாங்க. இல்ல உண்மையிலேயே அவங்க பேரு சரியாதான் வச்சிருக்காங்க, சரியா செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு கொண்டு ஏதோ சுனாமி காத்துல கொண்டு குப்பை போய் கோபுரத்துல உட்கார்ந்த மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. ஒண்ணுமே தெரியாத விவரம் தெரியாத ஒரு பாவம் அப்பாவியான நடிகர் விஜயை கொண்டு போய் முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்சுட்டாங்க எல்லாம் சேர்ந்து. இது எல்லாம் சேர்ந்துன்னா மேல இருக்கிறவங்க பாத்துக்கிறான், மேல இருக்கிறத எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான், அவன் தான் எல்லாம் செய்யறான். நான் ஏற்கனவே என்னோட இன்னொரு காணொலியில சொல்லியிருந்தேன், இது முழுக்க முழுக்க பிஜேபியோட திட்டம். அவங்கதான் டம்மியா கொண்டு வந்து ஒரு ஆளை முதலமைச்சரை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு இடையில திராவிடத்தை அப்புறம் சுத்தமா அழிச்சிட்டு அடுத்து ஆரியமா அந்த டம்மி திராவிடமாங்கிற ஒரு கேள்வி முன் வச்சு ஆரியம் இங்க ஆட்சியை கைப்பற்றதுக்காக தான் திட்டம் போட்டு செய்யறாங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இதை நேற்று தம்பி கலைஞி அவர்கள் கூட அவருடைய வலைவலியில ரொம்ப விளக்கமா பல புள்ளிகளை சொல்லி வரிசை பட்டியலிட்டு சொல்லியிருந்தார். இந்த புள்ளிகள் எல்லாம் இணைச்சு பார்த்தா தெரியும் அந்த கோலம் எவ்வளவு அலங்கோலமான ஒரு கோலம் அப்படிங்கிறத. முழுக்க முழுக்க இது RSS அஜெண்டா, பிஜேபியோட திட்டம். அதைத்தான் இங்க விஜய் வச்சு செஞ்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது.
தம்பி களஞ்சியத்தோட வலையொலியோட லிங்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். தயவுசெய்து அதையும் எல்லாமே பாருங்க. அந்த அவர் பட்டியலில் இருக்க புள்ளிகள் எல்லாத்தையுமே ஒரு தடவை இணைச்சு பாருங்க. அவரு ஒன்னு ரெண்டு விஷயங்கள் சொல்லாம கூட விட்டுருக்காரு. அதாவது அந்த சிபிஐ என்கொயரிக்கு 2 தடவை டெல்லிக்கு போயிட்டு வந்தாப்புல விஜய். 2வது போகும்போது முத நாளே போய் தங்கி இருந்து யாரப்பா சந்திச்சாரு என்ன நமக்கு தெரியாது. அது மேல இருக்கவங்க தான் வெளிச்சம். 2வது அந்த சிபிஐ விசாரணை முடிஞ்சிட்டு வெளியே வரும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் மலர்ந்த முகத்துல வந்தார். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லையா, அப்படியே மனம் முழுக்க சந்தோஷம், முகம் முழுக்க மலர்ச்சியோட வெளியே வந்தாரு. அப்பயே அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு அது பெரிய டீலிங் பேசி முடிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு. வந்தே மாத்திரம் வந்து ஏமாத்திரம்ங்கிற வந்தே மாத்திரம்ங்கிற பாடலை முதல் பாடலை பாடணும்னு சொல்லி வச்சது இது வந்து முழுக்க முழுக்க பிஜேபி ஆளுகிற மாநிலங்களை மட்டுமே கடைபிடிக்கப்படுகின்ற வழக்கம். அதை வந்து ஏன் தமிழ்நாட்டுல இப்ப இது வரைக்கும் இல்லாம இப்படி செஞ்சாங்கிறது விஜய்க்கு தெரியாது, மேல இருக்கவனுக்கு தான் வெளிச்சம். அது அந்த ரத்தன் பண்டிட்டுங்கிறவனை போட்டுட்டு இன்னைக்கு நீக்கியிருக்காரு, திரும்ப அழுத்தத்துக்கு காரணமா நீக்கியிருக்காரு. இது எல்லாமே இந்த புள்ளிகள் எல்லாமே தெரிஞ்சா இணைச்சு பார்த்தா தெரியும். இந்த கோலம் வந்து முழுக்க முழுக்க பாஜகங்கிற கட்சியோட திட்டமிட்ட அலங்கோலம் தான் இந்த வேலைகள் பூராமே. அடுத்தபடியா இன்னைக்கு வாக்கெடுப்பு முன்னாடி எல்லா கட்சி தலைவர்களுக்கும் பேச வாய்ப்பு கிடைச்சு எல்லாமே பேசினாங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்க உதயநிதி ஸ்டாலின் நிறைய கேள்விகளை வரிசையா அடுக்கினாரு, நிறைய குற்றச்சாட்டுகளை ஆளுங்கட்சி மேல சுமத்தினாரு. அதே மாதிரி தேமுதிக தலைவர் பிரேமலதா அவர்களும் பல விஷயங்களை வரிசையா குற்றச்சாட்டுகள் அடுக்கினாங்க. சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து இடையில அவர் பதில் சொல்லுவாருன்னு சொல்லி பார்த்தா இவர் யாருக்கு எழுப்பின கேள்விக்கு எதுக்குமே நேரடியா பதில் சொல்ல, இவர் ஏதோ எழுதி கொண்டு வந்தது மட்டும் பல வழக்கம் போல பேப்பர்ல இருந்து வாசிச்சுட்டு ஒரே முடிச்சிட்டாரு. கேட்ட கேள்விக்கு எதுவுமே பதில காணோம். தங்களை இந்த ஆசனத்தில் மாண்புமிகு பேரவை கேள்வி பதில சொல்றா. ஒரு போலீஸ் இது பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்கள், சில மக்கு மாணவர்கள் இருப்பாங்க. கேள்வித்தாள்ல எது வந்தாலும் சரி அவங்களுக்கு தெரிஞ்ச பதில் என்ன பதில் தெரியுமோ அதை மட்டும் எழுதி வச்சுட்டு வந்துருவாங்க. தென்னை மரத்தை பத்தி கேட்டிருந்தா படிச்சுட்டு போனது பசுமாடை பத்தினா அந்த பசுமாடை பத்தி எழுதி வச்சுட்டு வந்துருவான். ஆலமரத்தை பத்தி கேட்டிருந்தாலும் அதை பத்தி தான் எழுதுவான். குதிரையை பத்தி கேட்டாலும் பசுமாடை பத்தி தான் எழுதுவான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது அதுதான். நீங்க எதை வேணாலும் கேட்டுக்க, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க கேட்டுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதுறேன் அப்படிங்கிறது அவனுடைய நிலைப்பாடு. கிட்டத்தட்ட அந்த நிலையில தான் இருந்துச்சு. வேடிக்கையா இருந்துச்சு இன்னைக்கு விஜயோட முகத்தை பார்க்க. இது வந்து ஒரு முதலமைச்சருக்கு அழகா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழுது. இன்னைக்கு அந்த விஜயோட முகத்தை பார்த்தாலே ரொம்ப பரிதாபமா தான் இருந்துச்சு. தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது என்ன பிரமாதம், இன்னும் போக போக இருக்கு நிறைய விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. மலையாளத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புலிவால் பிடித்த நாயர் மாதிரி அப்படின்னு சொல்லி. தெரியாதனமா நாயர் போய் புலிவாலை பிடிச்சிக்கிட்டு விட்டா புலி கடிச்சிருக்கிற பயத்துல போய் இருக்க பிடிச்சிக்கிட்டு வரான். புலி ஓடுற பக்கம்லாம் பின்னாடியே அது இழுத்துட்டு போய் முள்ளுகள் இழுத்துக்கிட்டு போக அவர் உடம்புலாம் காயத்தோட விடாம போய்கிட்டே இருந்தாராம். அதுதான் அந்த புலிவால் பிடித்த நாயர் கதையை சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த நிலைமையில தான் விஜய் இருக்காப்புல இன்னைக்கு. இன்னும் காரசார வாதங்கள் நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்போம். 2 பேரும் நடிகர்களா இருக்கிறதுனால நாளை சண்டை வந்து வேற மாதிரி போயிடக்கூடாது. ஓ ஆளை பத்தி தெரியாதா, ஏன் ஆளை பத்தி தெரியாதா, நீ மட்டும் அந்த அடியை கொடுத்தது தெரியாதா, நீ அந்த அடி கொடுத்தது தெரியாதான்னு போயிடாம இருக்கணும். கடவுள் தான் காப்பாற்றணும் தமிழ்நாடு சட்டசபையோட கண்ணியத்தை. இறுதியா நாம் தமிழர் கட்சியை பத்தி ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு பார்த்த ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் அடிக்கடி பல இடங்கள்ல பல பேரால பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து, ஏன் தான் இந்த அண்ணன் இப்படி எல்லாருக்கும் பிரஸ் மீட் சொல்லி கொடுக்குறாரோ அப்படின்னு சொல்லி அங்கலாய்ப்பு செய்யாதவங்க யாரும் கிடையாது நாம் தமிழர் கட்சியில. சென்னையில பிளைட் ஏறானா அங்க ஏர்போர்ட்ல அங்க ஒரு பிரஸ் மீட், மதுரையில வந்து ஏறினா மதுரையில ஒரு பிரஸ் மீட், அதே கேள்வி அங்கேயும் கேட்பாங்க, மதுரையில வந்து அதே கேள்வி தான் கேட்பாங்க. இவரும் சளைக்காம பதில் சொல்லுவார், விடாம சொல்லிட்டு வேற ஏதாவது இருக்கான்னு கேள்வி ரொம்ப இது வந்து அவருக்கு என்ன மகிழ்ச்சியோ என்ன பெருமை நினைப்பாரோ தெரியல அப்படின்னு சொல்லி மக்கள் மனசுக்குள்ள கேட்டா கூட அவர்கிட்ட நேரடியாக யாரும் சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. கோவிச்சுக்குவாரு, அண்ணன் சங்கடப்படுவாரு. தேர்தலுக்கு அப்புறம் அண்ணன்ட்ட யாரும் தைரியமா சொல்லிட்டாங்களா அல்லது பல பேரு கருத்துக்கள் போட்டுக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்படி அது வந்து பலன் நாள் கொடுத்ததான்னு தெரியல. இன்னைக்கு சீமானவர்கள்ட்ட பத்திரிகைக்காரர் கேள்வி கேட்கிறாங்க, அருமையா பதில் சொல்லிட்டு போறாரு. புதிய அரசு அவ்வளவுதான். இதைத்தான் நாங்க முகாம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ரொம்ப அவசியமா இருந்தால் மட்டும், முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது இருந்தால் மட்டுமே பத்திரிகை பிரஸ் மீட் கொடுக்கலாம். தேவையில்லாம பிரஸ் மீட் கொடுத்து அவங்க என்ன செய்யறாங்க, கொடுக்குற பிரஸ் மீட் எதையுமே அவங்க வெளியே போடுறதே கிடையாது. அதுல ஏதாவது வில்லங்கமான ஏதாவது ஒரு விஷயம் பேசிட மாட்டாரா, ஒரு வார்த்தை ஏதாவது விட்டுற மாட்டாரா அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அதுக்காகவே அவங்க வலையை வைக்கிறாங்க.
அதுல எப்பயாவது ஒரு தடவை நம்ம சிக்கனா கூட அதை எடுத்த உடனே அதை பெருசா போட்டுறாங்க. தமிழ்நெல்ல பூரா நார்மலா போட்டு அங்க வியாபாரத்தை பெருக்கிட்டு போயிடுறாங்க. பாதிப்பு வந்து நம்ம கட்சிக்கு தான். இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் சொன்ன பதிலும் நடந்துகிட்டதும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இதை தொடர்ந்து இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவார்னு நம்புவோம். இது வந்து ஒரு தொடக்கமா இருக்கும். இது போன்ற பல விஷயங்களுக்கு இன்னும் தொடக்கமா இருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நமது சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.